இப்பொழுது டேவிட் அவர்களுக்கு டேவிட் ராஜன் அவர்கள் ஞானவேல் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். நம்முடைய தணிகை மெடிக்கல்ஸ் அவர்கள் ஜிவி செல்வம் ஐயா அவர்களுக்கு டேவிட் ஐயா அவர்கள் சரவணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கெல்வின் அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு செய்வார். நீங்க போடுங்க. ஜோசப் ஐயா அவர்கள் நம்முடைய ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு. நம்முடைய தீனா அவர்கள் வழக்கறிஞர் ஜிவி செல்வம் ஐயா அவர்களுக்கு காமராஜ் சிலையை அமைத்ததற்கு நன்றி கூறி ஒரு சால்வை அணித்து பொழுதிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு மிக பெரிய மகுடமாக நம்முடைய பசுமை புரட்சி நாயகன் ஐயா ஜிவி செல்வம் அவர்கள் சிறப்பு செய்துள்ளார். நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்வார்கள். பாலாரை தூய்மைப்படுத்திய விஜயராவ் நகர் மக்கள் சார்பாக செல்வம் சார் அவர்களுக்கு நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு வேலூருக்கு நீர் ஆதாரமாக இருக்கிற பாலாறு வேலூரின் நீர் ஆதாரம். நம்முடைய நீர் ஆதாரத்திற்கு தூய்மைப்படுத்திய தூயவன் நம்முடைய ஜிவி செல்வம் அவர்கள் தான். எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஏழைக்கு எளிய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், மகேஷ் அவர்களுக்கு செல்வம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். குழந்தைகளுக்கு இலவசமாக பால் தருபவர், மற்றற்ற மகிழ்ச்சி. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளிலே 2 ரூபாய்க்கு டீ விற்கிற ஒரே நல்ல மாமனிதர், அவருக்கு சிறப்பு செய்தார். ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று பாலார் மட்டுமல்ல, ஏழை எளிய இலவச உயர்கல்வி மட்டுமல்ல, எல்லாத்திற்கும் ஜிவி செல்வம் ஐயா அவர்கள் தன்னால் இயன்ற உதவிகளை அவரை நேரடியாக அணுகியவர்களுக்கு அனைவரும் பெற்றுள்ளனர். இப்போது பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஓரிரு வரிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கல்விக்கண் காமராஜர், 3 முறை முதலமைச்சர், 3 முறை பிரதமர்களை உருவாக்கிய பிதாமகன், எந்த விதமான ஏழை தலைவன், பள்ளி சாலைகளை கண்ட ஏழை தலைவனை தினமும் நினையுங்கள் என்று கண்ணதாசன் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டார். ஆண்டிக்கு கூட திருவோடு இருக்கும். பெருந்தலைவர் காமராஜருக்கு அது கூட கிடையாது. பள்ளி சாலை அவர் இறக்கும் போது 130 ரூபா தாங்க. 130 ரூபா, 3 வேஷ்டி 3 சட்டை. 3 முறை முதலமைச்சர், 3 பிரதமர்களை உருவாக்கிய பிதாமகன். அப்படிப்பட்ட பிரதமகனுக்கு நம்முடைய விஐடி வேந்தர், பசுமை புரட்சி நாயகன், பாலாறு கண்ட பகலவன், ஏழை எளியோருக்கு இலவச உயர்கல்வி அளித்திடும் உயர்திரும் மனித நேய கொண்ட மாண்பு கொண்ட ஐயா ஜிவி செல்வம் அவர்கள் இந்த சிலையை புனர்நிர்மாணிப்பதற்காக KS ரவி ஆகிய என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும், காந்தி நகர் மக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு உந்தோல் மணிவண்ணா அவர் மேலும் மேலும் சிறக்க வேண்டும், உலகம் பூரா அவருடைய பாறை சாட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு அளித்த ஜோசப் சார் அவர்களுக்கும், ஒப்பந்தக்காரர் ராஜகோபால் மகன் விஜய் சங்கர் அவர்களுக்கும் மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். டேவிட் ராஜன் ஐயா அவர்கள் இப்போது வரவேற்பை நிகழ்த்துவார். வாழிய வாழிய வாழியவே காமராஜ் ஐயா புகழ் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே காமராஜ் ஐயா புகழ் வாழியவே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட திருவுருவச் சிலையை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துள்ள தங்கள் அனைவரையும் இதயங்கனிந்த அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பசுமை நாயகன் என்று அன்போடு அழைக்கப்படும் டாக்டர் ஜிவி செல்வம், துணைத் தலைவர் விஐடி சென்னை, பல்வேறு பணிகளிடையில் இவ்விழாவில் கலந்து கொள்ள நாங்கள் கேட்டவுடன் நேரம் ஒதுக்கி தந்த அவரை விழாக்குழுவினர் சார்பாக இதயம் கனிந்த அன்புடன் வரவேற்று வணங்குகிறேன். கல்வியே மனிதனின் உண்மையான செல்வம், கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் செயலால் நிரூபித்த மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய புகழை தலைமுறைகள் போற்றும் வகையில் அவரது திருவுருவ சிலையை முழுமையாக புதுப்பித்து விழா சிறப்புற நடைபெற பெருந்தன்மையுடன் ஆதரவும் தம்முடைய பெரும்பான்மையான பங்களிப்பையும் வழங்கியுள்ள டாக்டர் ஜிவி செல்வம் ஐயா அவர்களுக்கு
விழா குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் இனிய நல்வாழ்த்தையும் உரித்தாக்குகிறேன். இவ்விழாவில் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு செல்வின் கெவின் ஏஜென்சி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்த்துரை வழங்கவிருக்கும் திரு பொன் கு சரவணன், ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர், வணிக சங்க பேரமைப்பு, ஞானவேலு, வேலூர் மண்டலம் மற்றும் மாவட்ட தலைவர், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு, ருக்ஜி கே ராஜேஷ்குமார், செயலாளர், பிஎம்டி ஜெயின்பள்ளி. இவர்களை விழாக்குழுவினர் சார்பில் வரவேற்கிறேன். பொதுமக்கள் மற்றும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். அன்புடையவர்களே, கர்மவீர காமராஜர் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து அதிகாரமோ ஆடம்பரமோ அல்ல, கல்வி, எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை என்ற அழியா பண்புகளாகும். அந்த உயரிய லட்சியங்களை நம் வாழ்க்கையிலும் சமூக பணிகளிலும் கடைபிடித்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தர்ம சமுதாயத்தை இந்த சமுதாய நலனுக்காக உருவாக்கி சென்றுள்ளார். இன்று திறந்து வைக்கப்படும் இந்த புதுப்பிக்கப்பட்ட திருவுருவ சிலை காமராஜ் அவர்களின் நினைவை மட்டும் போற்றாமல் அவரது கொள்கைகளையும் சேவை மனப்பான்மையும் என்றும் நினைவூட்டும் ஒரு நிலையான சின்னமாக விளங்கட்டும். தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இதயம் கனிந்த அன்புடன் வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நாணன் பொன் சரவணன் அவர்கள், ராணிப்பேட்டை மாவட்ட வணிக சகை பேரமைப்பை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவனுடைய வாக்குக்கிணங்க தமிழ்நாடு தந்த கொடையாக ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்திலும் தன் வாழ்நாள் முழுவதும் கல்விக்காக பாடுபட்ட கல்வி கண் திறந்த காமராஜர் பெருந்தலைவர் அவருடைய சிலை சிதிலமடைந்து இப்போது புதுப்பிக்கப்பெற்று அந்த பணியினை நமது ஐயா விஐடி ஐயா அவர்கள் புதுப்பித்து தந்துள்ளார். அதற்காக வேலூர் மாவட்டத்தின் சார்பாகவும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உலகத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதருக்கு சிலை சிதைந்து போனாலும் உடைந்து போனாலும் புதுப்பித்து தருவதற்கும் அதை ஏற்பாடு செய்வதற்கும் இந்த பகுதி மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வியினால் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பது நம் கண்கூடான ஒன்றாக இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் அனைவரும் படித்திட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் பாடுபட்டவர். அவர் கனவானது இன்று நினைவாகி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 95% முதல் 98% வரை குழந்தைகள் கல்வி என்பது இன்றளவும் சரி பண்ணி அது அந்த அளவுக்கு எடுத்துன்னு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே உயர்கல்வி என்பது 25% இருந்தது. அது 50 தொடக்கூடிய அளவிற்கு அது உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முத்தாகவும் வித்திட்டவரும் அவரை நினைப்பது என்பதும் நம் நெஞ்சார்ந்த நன்றியினையும் இந்த வேலூர் மாவட்டத்தின் சார்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக அவர் இல்லை என்றாலும் அவருக்கு இங்கிருந்து நெஞ்சார்ந்த நன்றியினை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே இப்பொழுது தமிழகத்தில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் என்றும் இந்தியாவிலே 750 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த மாவட்டங்களிலெல்லாம் உயர்ந்து நிற்க வேண்டும். முதலாக இந்த வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் என்பது உயர்கல்வியிலே உயர வேண்டும் என்பதற்காக நமது விஐடி வேந்தர் ஐயா அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே போலவே துணைத் தலைவராக இருக்கின்ற ஐயா அவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் பிடித்தது, நம்ம ஐயாவுக்கு பிடித்தது எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும், இந்த பாலாறு ஓட வேண்டும் என்பது. அதற்காக வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நீங்கள் எடுக்கின்ற முடிவிற்கும் அதற்காக எந்த ஒத்துழைப்பும் தருவதற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் தயாராக இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். டைல்ஸும் வேணாம், ரெட் ஆக்சைடும் வேணாம், ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் டிஃப்ரெண்டான ஃப்ளோரிங்கா கேக்குறாங்க மேம்.
ஓகே அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் எஸ்பிசி ஃப்ளோரிங் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஆக்சுவலி எஸ்பிசி ஃப்ளோரிங்கில் வந்து லுக் வைஸ் வந்து ஒரு வுடன் ஃபீலிங் கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ப்ரீமியமான கிளாஸியான ஒரு லுக்கும் கொடுக்கும். ப்ளஸ் அவங்க க்ளீன் பண்ணணும்னு சொன்னோன்னா மாப்பும் போட்டுக்கலாம். என்னைக்காவது ஒரு வாட்டி அவங்களுக்கு போர் அடிக்குது, இல்லை இந்த ஃப்ளோரை மாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் நம்ம இன்டர்லாக்கிங் இதில் பண்ணி கொடுக்குறதுனா அவங்க அதை ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு இதுவே ட்ரை பண்ண சொல்லி பாருங்கள், அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் மரியா ஹவுசிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய JPM ஹால் AC, நியூ பைபாஸ் சாலை, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில், தெண்டல் நகர், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 9843062327. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7200853009 மற்றும் 8925064564. சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள், நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக? இன்னும் 4 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 கிராம்ஸை கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி வில் கெட் பேக் டு. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும்.
ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதில் இருந்துட்டு விதின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம், டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாமே. வாட்டர் 515, மில்க் 315. சில மெடிசன்ஸுக்கு ஓகே, ஆனால் கால்சியம் இருக்கிறதுனால கம்மியாக அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215 டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5 பிக் நோ, ஆப்ஷனில் கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர்.